ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிப்டோ ட்ரேடிங் இந்தியாவிலேருந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். 2 இயர்ஸ் பிஃபோரே வந்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருப்போம். ஆனால் வந்து வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி சம்திங் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தனால, ஸோ இப்போ உள்ள கண்டிஷனுக்கு கிரிப்டோ லீகலும் ஆனனால, ஸோ ரெண்டு வீடியோ வந்து நான் கிரிப்டோ பற்றி பேசிக்கான வீடியோ வந்து போடுறேன். கிரிப்டோ ட்ரேடிங்கில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து இன்வெஸ்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுக்குமே வந்து யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. நீங்களே பண்ணலாம். அதுக்கான ரிக்யர்மெண்ட் என்ன, ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரிப்டோ ட்ரேடிங் இந்தியாவில் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்தியாவில் ஒரு எக்ஸ்சேஞ்சில் தான் வந்து பிட்காயின் வாங்கணும். சரியா? ஸோ அந்த பிட்காயின் வாங்குறதுக்கு நான் வந்து ஃபாலோ பண்ணுற எக்ஸ்சேஞ்ச், சஜஸ்ட் பண்ணுற எக்ஸ்சேஞ்ச் எதுனா ஜியோடஸ். சரியா? ஸோ ஜியோடஸ் எக்ஸ்சேஞ்சில் பிட்காயின் வாங்குறது நம்ம என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, பேன் கார்டு தேவைப்படும், ஒரு ஆதார் கார்டு தேவைப்படும், பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படும். சரியா? இது மூணுமே வந்து உங்கள் நேம், யாரோட நேமில் தொடங்க இருக்கீங்களோ அவங்களோட சேம் நேமில் இருக்கிறதா பார்த்துக்கோங்க. சரியா? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பற்றி ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் தெளிவாக போட்டுட்டேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் இந்த ஜியோடஸ் எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். சரியா? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டி வரும். ஆதார் காப்பி, பேன் கார்டு காப்பி, பேங்க் அக்கௌண்ட், இது எல்லாமே அப்லோட் பண்ணணும். ஏன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் டெபாசிட் பண்ணணும். விட்ரா பண்ணுறதுக்கு அதே பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அதுக்காக வந்து அப்லோட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஆஃப்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, பிட்காயின் வாங்கிக்கலாம். சரியா? பிட்காயின் நிறைய காயின்ஸ் இருக்குது. இருந்தாலும் முழுக்க முழுக்க 100% ட்ரஸ்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் தான். சரியா? மற்ற காயின்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்ற காயின்ஸ்லாம் எப்படி அப்படின்னா ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட். சரியா? நிறைய காயின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பிகினராக இருக்கும்போது நீங்கள் வந்து பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப். சரியா? ஃபியூச்சரில் நான் வந்து அதுக்கான வீடியோ, மற்ற காயின்லலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும், ஸோ அதுக்கான வீடியோஸ்லாம் வந்து கிரிப்டோ வால்யூம் வந்த பிறகு கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவேன். ஸோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து பிட்காயின் வாங்கிக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு மணி டெபாசிட் பண்ணணும். ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு டெபாசிட் கிளிக் பண்ணி மணி டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் வந்து பிட்காயின் வாங்கிக்க முடியும். சரியா? நீங்கள் எவ்வளோ ஐஎன்ஆர் வச்சு டெபாசிட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிட்காயின் வாங்கிக்கலாம். சரியா? மினிமம் ஒரு 2000 ருபிக்கு மேலே பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10,000 ருபிக்கு மேலே பண்ணுறது சேஃப். சரியா? சரி, இதில் வந்து பிடிசி ஐஎன்ஆர்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிட்காயினோட கரண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை வச்சு வாங்கிக்கலாம். சரியா? டெபாசிட்லாம் இப்போ வந்து உங்கள் ஜியோடஸில் இன்ஸ்டன்ட் டெபாசிட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பை ப்ரைஸ் இப்போ எவ்வளோ ப்ரைஸ் போயிட்டுருக்குன்னா 5,63,000 சம்திங் போயிட்டுருக்கு. சரியா? ஸோ இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து பிட்காயின் வந்து வாங்கிக்கலாம். எவ்வளோ ஐஎன்ஆர் இருக்கோ, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வச்சுருக்க ஐஎன்ஆர் காமிக்கும். அங்கே பாருங்கள், இந்த இடத்துல கீழே காமிக்குது பாருங்கள். இப்போ எனக்கு அக்கௌண்ட்டில் 1,945 ரூபா தான் இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து பிட்காயின் வாங்கிக்கலாம். சரியா? ஸோ இந்த அமௌண்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உள்ள ப்ரைஸுக்கு எவ்வளோ பிட்காயின் கிடைக்குன்னா 0.034 பிட்காயின் வந்து வாங்கலாம். சரியா? பைன்னு கொடுத்துட்டிங்கன்னா பை ஆகிரும். சரியா? பை பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 விதமாக ஹோல்டு பண்ணலாம். ஒன்று, நீங்கள் வந்து லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா இங்கேயே கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆர் 1 மந்தோ 2 மந்தோ 3 மந்தோ தாண்டி ப்ரைஸ் அப் ஆகும்போது நீங்கள் வந்து இப்போ பை பண்ணது மாதிரியே இதில் செல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி செல் பண்ணிட்டீங்கன்னா போதும். வாங்கின ப்ரைஸை விட அதிக ப்ரைஸுக்கு விற்றீங்கன்னா அந்த கேப்பில் வருதுல, இப்போ 5,63,000 வாங்கி 6 லட்சத்துக்கு விற்கிறீங்க அப்படின்னா நடுவில் வர சம்திங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வரும். சரியா? இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட், இன்வெஸ்டிங் கான்செப்ட். இங்கே வந்து கிரிப்டோவில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிப்டோ ட்ரேடிங் சொல்லி நிறைய ஸ்கேம்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதான் வந்து அவங்களோட ஃபுல் டைம் ஜாபு. ஸோ அந்த மாதிரி எந்த ட்ராப்லேயும் மாட்டிக்காதீங்க. சரியா? யாருமே கிரிப்டோவுக்கு வந்து உங்கள்கிட்ட நீங்கள் வந்து அவங்கள அனுப்பி கொடுத்தா காசு தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணாதீங்க. அடுத்த 3ஆம் நபர் மூலமாக எதுவுமே பண்ணாதீங்க. சரியா? நீங்களே பண்ணிக்கலாம். சரி, ஓகே. பிட்காயின் வாங்கி வச்சலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போது கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அந்த அளவு வால்யூம் வந்து அந்த அளவு பெருசாக இருக்காது. சரியா? ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் யூஸ் பண்ணிக்கணும். சரியா? இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா காயினெக்ஸ். சரியா? நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கணும், நான் வந்து ட்ரேட் பண்ணுறலாம் விரும்பலை, ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு சைலண்டாக இருக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுட்டு இங்கேயே சைலண்டாக இருக்கலாம். சப்போஸ் எனக்கு ட்ரேட் பண்ணணும், டெய்லி ட்ரேட் பண்ணணும், ஆர் வந்து லிவரேஜில் ட்ரேட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க, கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சு தேவை. சரியா? ஸோ அதுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது காயினெக்ஸ். சரி, இந்த எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணிக்கணும்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா ஜஸ்ட் மெயில் ஐடி மட்டும் போதும். சரியா? வேறு எதுவுமே தேவையில்லை. ஐடி வெரிஃபிகேஷன்லாம் தேவையே கிடையாது. 10,000 USD 24 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ரூபாயில் ஒரு 7,50,000 ரூபாய்
நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு விட்ரா பண்ணிக்க அலோடு உண்டு வித்தவுட் ஐடி கேஒய்சி வெரிஃபிகேஷனில். சரியா? இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் அதான் வந்து ஸ்பெஷல். ஸோ ஒன்லி எல்லாரும் வந்து மணியை வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? சரி, ஓகே. இங்கே என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துவங்க, கெட் கோடு கொடுங்க. உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு கோடு வரும். ஸோ அதை இதில் டைப் பண்ணுங்கள். அடுத்து பாஸ்வேர்டு கொடுங்க. அடுத்து இன்வைட் கோடு. ஸோ இந்த நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து வர ஒரு கோடை வந்து போட்டுக்கோங்க. ஐ ஹவ் ரீட் அக்ரி கொடுத்துக்கோங்க, சைன் அப் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அக்கௌண்ட் வந்து சிம்பிளாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஜஸ்ட் 2 மினிட் ப்ராசஸ். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் வரும். சரியா? காயினெக்ஸ்னு இந்த மாதிரி வரும். இது வராது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு காயினெக்ஸ்னு வந்துடும். ஸோ இதில் அடுத்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எல்லா காயினும் நிறைய காயின் எல்லா மார்க்கெட்டும் இங்கே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சரியா? ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரே ஒரு விஷயந்தான். அங்கே பிட்காயின் நம்ம வாங்கியாச்சு. சரியா? ஸோ இங்கே எப்படி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் தொடங்கிக்கணும். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த அசெட்டில் போய்க்கோங்க. அசெட் கிளிக் பண்ணுங்கள். அசெட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வாங்கின பிட்காயினை இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா, இங்கே கீழே வாங்க, ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க, பிட்காயின் கீழே இருக்கும். சரியா? ஸோ இதோ இருக்குது, பிட்காயின் இருக்குது. ஏன்னா பிட்காயின் 0 பேலன்ஸ் இருக்குது. இதில் டெபாசிட், விட்ரா, ட்ரேடுன்னு இருக்கும். டெபாசிட்னா என்ன அப்படின்னா, பிட்காயினை இங்கே அனுப்புறது. விட்ரானா என்னென்னா, இருக்கிற பிட்காயினை வந்து விட்ரா எடுக்கிறது. ட்ரேடுனா என்னென்னா, வச்சு இங்கே இருக்கிற பிட்காயினை வச்சு ட்ரேட் பண்ணுறது. ஸோ இதான் 3 ஆப்ஷன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கணும், இப்போ இங்கே ஜியோடெஸ் இந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கின பிட்காயினை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இங்கே வாங்கின பிட்காயினை இங்கே அனுப்பணும். ஸோ இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? டெபாசிட் அட்ரஸ்ன்னு இருக்கு பாருங்க. இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கே போயிருங்க. இங்கே போய் ஸ்பாட் டேஷ்போர்டு போய்க்கோங்க. சரியா? டேஷ்போர்டு போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டு போயிட்டு பிட்காயின் கீழே இருக்கும். அதில் வந்து விட்ரா ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். சரியா? அதாவது விட்ரா இங்கே ஏன் சூஸ் பண்ணுறோன்னா, இங்கேருந்து விட்ரா பண்ணி நம்ம வந்து அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு என்ன பயன்படுத்திக்கணும்னா, இந்த விட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். விட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா என்ன கேட்குது, விட்ரா அட்ரஸ், எந்த அட்ரஸ் விட்ரா பண்ணோன்னு கேட்கும். ஸோ அந்த அட்ரஸில் வந்து நம்ம அங்கே காப்பி பண்ண அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நார்மல். ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் எடுப்பாங்க 0.006. இந்த ஃபீஸ் பிடிச்சி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ லோ அமௌண்ட்லலாம் உள்ளவங்க நீங்கள் வந்து பிட்காயின் லோ அமௌண்ட்டில் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வச்சு பண்ணுறவங்க மட்டும் இந்த கிரிப்டோ ட்ரேடிங் வாங்க. லோ அமௌண்ட்டில் வச்சு பண்ணுறதுலாம் அந்தளவு வந்து ஒர்த் இல்லை. மினிமம் ஒரு 10,000 மேலே வச்சு பண்ணுறது பெஸ்ட்டு. சரியா? அதே மாதிரி பிட்காயின் ஃபீஸ்ன்னு வருதுல்ல, இல்லை டிரான்சாக்ஷன் ஃபீஸ்ன்னு கேட்குறாங்களா, இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் 10,000 டெபாசிட் பண்ணாலும், 1,00,000 பண்ணாலும், 10,00,000 பண்ணாலும் ஒரே சேம் ஃபீஸ் தான். சரியா? ஸோ அதனால ஹை அமௌண்ட் வச்சு பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த ஃபீஸ் பிடிப்பாங்க. பிடிச்சி மிச்சம் இவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு வந்து இந்த விட்ரான்னு கொடுத்தாங்கன்னா காயினெக்ஸில் வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து நமக்கு வந்து சேரும். சரியா? 1/2 மணி நேரம் டு 1 ஹவருக்குள்ளே வந்து இங்கே வந்து சேர்ந்துடும். இங்கே வந்து சேர்ந்த பிறகு நம்ம அதை வச்சு ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. பிட்காயினில் ட்ரேட் பண்ணிக்கலாம், பிசிஹெச்சில் ட்ரேட் பண்ணிக்கலாம், யூஎஸ்டியில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில் பற்றி அடுத்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். நம்ம வந்து இந்தியாவிலேருந்து அக்கௌண்ட் தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இந்தியாவில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கு பிறகு இன்டர்நேஷ்னல் ஒரு எக்ஸ்சேஞ்சும் தேவை. ஸோ இங்கேருந்து வாங்கி நம்ம அங்கே அனுப்பி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அங்கே வந்து ஹை வால்யூம் இருக்கும். அதே மாதிரி மார்ஜின் இருக்கும். மார்ஜின் ட்ரேடிங் வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2x 3x சம்திங் இந்த மாதிரி லிவரேஜ் எடுத்தும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரியா? லிவரேஜ் ட்ரேடிங்னா மீன்ஸ் ஒன்றும் இல்லை, செல் சைடும் ட்ரேட் பண்ணலாம், பை சைடும் ட்ரேட் பண்ணலாம். சரியா? அதே இது நம்ம நார்மல் ட்ரேடில் பண்ணோம் அப்படின்னா பை சைடு மட்டும் தான் பண்ண முடியும். பிட்காயின் 7,000 போயிருக்குன்னா 7,500 போனால் தான் நமக்கு ப்ராஃபிட். சரியா? 7,000 வாங்கணும்னா. ஆனால் லிவரேஜ் ட்ரேடிங்கில் டபுள் சைடு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் முழுக்க ட்ரேடிங்காக நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் 4x லிவரேஜ், 4x 3xன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னா லிவரேஜ். ஸோ இந்த லிவரேஜ் வரைக்கும் அந்தந்த காயினில் எடுத்துக்கலாம். பேட் டோக்கனுக்கு வந்து 3x கொடுத்துருக்காங்க, IOTAக்கு 3x கொடுத்துருக்காங்க, லிங்குக்கு 3x கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிட்காயின் வாங்கிட்டீங்கன்னா அந்த பிட்காயின் பேரில் ட்ரேட் ஆகிற எல்லா காயின்லையும் ட்ரேட் பண்ணலாம். அந்த ட்ரேட் பண்ணுறது அது என்னென்ன ப்ரொசீஜர் அது எல்லாமே வந்து செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த 2 பார்ட்டுமே வந்து நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கிட்டாலே போதும். நீங்கள் வந்து கிரிப்டோ ட்ரேடிங் ஓனாகவே பண்ணிக்கலாம். யார் சப்போர்ட்டும் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரியாதவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி கிரிப்டோ பற்றி நாலேஜ் இல்லாதவங்க அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கிரிப்டோ ட்ரேடிங் யாரையும் டிபெண்ட் பண்ணி
பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரவர் உங்களுக்கு என்ன நாலேட்ஜ் இருக்கோ அத பேஸ் பண்ணி மட்டும் தான் பண்ணணுமே தவிர, இன்னொருத்தவன்ட்ட குடுத்து பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.